1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார் ஏ.வே. ராமசாமி நாயக்கர். சிறுவயதிலிருந்தே நேர்மை, துணிச்சல், நியாயம் இவை அவரது அடையாளம். அந்த காலத்தில் சாதி என்ற பெயரில் மனிதனை மனிதன் வெறுக்கிறான். அந்த அநீதியைக் கண்டு பெரியார் தைரியமாக எழுந்தார். கோவில்களில் எல்லோருக்கும் நுழைவு கிடைக்க வேண்டும் என்ற கோவில் நுழைவு இயக்கத்தை நடத்தினார். அவர் சொன்னார், மதம் மனிதனை இணைக்க வேண்டியது, பிரிக்கக்கூடாது. அவர் பேச்சால் அச்சம் பரவியது. ஆனால் உண்மையும் வபரவியது. பெரியார் காங்கிரஸில் இருந்தார். ஆனால் அங்கு கூட சாதி ஆதிக்கம் இருப்பதை உணர்ந்தார். அதனால் 1925 அவர் காங்கிரஸை விட்டு சுயமரியாதை இயக்கம் என்ற புதிய பாதையை உருவாக்கினார். அந்த இயக்கம் ஒரு தீப்பொறி போல பரவியது. மக்களுக்கு தன்னம்பிக்கை, சிந்தனை, சுயமரியாதை ஆகியவற்றை எழுப்பியது. அந்த காலத்தில் பெண்கள் வீட்டு சுவற்றுக்குள் மட்டும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பெரியார் சொன்னார், பெண் விடுதலையில்லாமல் சமூக சுதந்திரம் இல்லை. அவர் பெண்களின் கல்வியை ஊக்குவித்தார். வரதட்சணை, குழந்தை திருமணம், மூட நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் எதிராக போராடினார். பெரியார் தமிழ் மொழிக்கு உயிர் ஊட்டியவர். தமிழ் நம் அடையாளம் என்று அவர் பெருமையுடன் கூறினார். தமிழ் எழுதவும் பேசவும் மக்கள் பெருமைப்பட வேண்டும் என்றார். நம் மொழியை மதிக்காதவன் நம் நாட்டை மதிக்க முடியாது. 1973 டிசம்பர் 24 அன்று பெரியார் மறைந்தார். ஆனால் அவர் விதைத்த சிந்தனை இன்று வரை உயிருடன் உள்ளது. அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு இயக்கம், ஒரு சிந்தனை, ஒரு புரட்சி. சிந்தியுங்கள், சந்தேகியுங்கள், உண்மையை தேடுங்கள். இன்றும் அந்த வார்த்தைகள் நம் மனதில் ஒலிக்கின்றன. அவர் எரிய வைத்த சிந்தனை தீ இன்னும் அணையவில்லை. அதுவே பெரியாரின் உயிர்.